ஹாய் வியூவர்ஸ். நேற்று விஜயபாஸ்கர் ஏடிஎம்கே ரிசைன் பண்ணிட்டாரு. இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக தெரியல. தமிழ்நாட்டில் நடக்கிறது இவ்வளோ எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணிவிட்டு டிவிகேக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டிவிகே இல்லை எந்த கட்சிக்கு போகிறதா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி யாராவது இறந்து போவாங்க, அங்கே இடைத்தேர்தல் வரும். இது போகிற போக்கில் இன்னும் ஒரு 10 பேர் 12 பேருக்கு இடைத்தேர்தல் வரும் போல இருக்குது. இவங்கெல்லாம் மக்களை முட்டாள்கள் நினைக்கிறாங்களா, என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இவ்வளோ ஒரு சுயநலவாதிகளாக இருக்கிறாங்க. எத்தனை கோடி மக்கள் பணம் வீணாக போகுது. நீங்கள் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண வேணாம்னு சொல்லலை, உங்கள் கட்சியை கன்வின்ஸ் பண்ணுங்கள். இல்லை எடப்பாடி ஒத்து வரலையா, இந்த ஓபிஎஸ்ஸை தூக்கி போட்ட மாதிரி எடப்பாடி தூக்கி போட்டு வேற ஒரு தலைவரை கொண்டு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் டிவிகேக்கு, யாரும் வேணான்னு சொல்லலை. இப்படி சுயநலமாக ரிசைன் பண்ணி ஏடிஎம்கே சார்பாக நின்று ஜெயிச்சு அவங்க ஏடிஎம்கே ஆட்சி வரும்னு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க ஓட்டு போட்டிருந்துருப்பாங்க. அப்போ இது ஒரு பச்சோந்தித்தனம் இல்லையா? இது மாறணும். நம்ம அரசியல் சாசனமே இதில் மாற்றங்கள் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறவங்க மறுபடியும் நிற்க முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வரணும். அட்லீஸ்ட் ஒரு 4-5 வருஷத்துக்கு இவங்க நிற்க முடியாதுன்ற மாதிரியாவது இருக்கணும். டிவிக்கும் இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ணாமல் அவர் கட்சி ஆளுங்களுக்கு இந்த காலியாகிற இடங்களுக்கு சீட் கொடுக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம். அப்படி இல்லைனா நான் தனி வகையான ரூட்டை பிடிச்சிருக்கிறேன்னு டிவிக்கே சொல்லிச்சுன்னா அது சரி கிடையாது. கண்டிப்பாக இது ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு இவங்களெல்லாம் பனிஷ் பண்ணுற மாதிரி, இவங்க எலெக்ஷனில் நிற்க முடியாத மாதிரி, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 3-4 வருஷத்துக்கு இவங்க நிற்க முடியாது, இந்த அடுத்த 5 வருஷத்துக்கு நிற்க முடியாதுன்ற ஒரு பேன் வரணும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்தால் தான் சரியாக இருக்கும். ஆனால் மாற்றங்களை கொண்டு வர வேண்டியதே இந்த அரசியல்வாதிகள் தானே. இந்த பிஎம் சேஷன் இருந்தார், தனி ஆளாக நிறையா பண்ணார். உடனே அவர் பவரை குறைக்கிறதுக்காக தான் 3 தேர்தல் கமிஷனர்களை கொண்டு வந்தாங்க. பார்ப்போம், மாற்றம் வரணும். ஆனால் இந்த மாற்றம் மோசமானதாக இருக்குது.